Hi everyone. Very good evening. Today, the lesson number one, grammar tenses. You know pretty well there are three main tenses: present tense, past tense, future tense. Each of these three tenses has four forms. How many forms? Four forms: simple form, continuous form, perfect form, and perfect continuous form. So 3 into 4, in total 12 forms. These 12 forms are otherwise called active voice. புரியுதுங்களா? மெயின் டென்ஸ் ஒரு 3, ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு 4 ஃபார்மு. அப்போ முன்னாங்க 12 ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 12 ஃபார்ம்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் என்றும் சொல்லலாம். ஓகே, we have already seen the differences between I eat and I am eating, and then the difference between I am eating and I have been eating. இதுவும் உங்களுக்கு எளிதாக புரிகிறது, ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். ஐ ஈட்டுக்கும் ஐ ஆம் ஈட்டிங்க்கும் என்ன வித்தியாசம், ஐ ஆம் ஈட்டிங்க்கும் ஐ ஹேவ் பின் ஈட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் already taught to you. Now we are going to see the differences among I ate, I have eaten and I have been eating. இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே புதுசாக ஐ எயிட் அப்படின்னு சேர்த்துருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸை பற்றியே பேசிட்டு வரும் பொழுது இங்கே ஒரு பாஸ்ட் டென்ஸை சொல்லி இருக்கிறது ஏன்? வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இந்த ஐ ஹாவ் ஈட்டுங்கிறத விளக்குவதற்காகத்தான். ஐ எயிட்னா என்ன? நான் சாப்பிட்டேன். ஐ ஹாவ் ஈட்டன்னா நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இதில் அந்த சாப்பிட்டுங்கிற அந்த சாப்பிட்ற வேலை முடிஞ்சிருச்சா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதை இப்போ ப்ரெசண்டில் பேசுகிறோம். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை வேணும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதுதான் ஈட்டன். ஒருவேளை இப்படி போட்டு பாருங்களேன், ஐ ஹாவ் எயிட் அப்படி போடக்கூடாது. ஸோ அதனால் இப்படி போடப்பட்டிருக்கிறது ஈட்டன். சரி, இந்த ஈட்டன் எதிலிருந்து வச்சு? ஈட், எயிட், ஈட்டன். அப்போ இந்த ஈட்டனுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்கா? அது பார்ட்டிசிபிள். அது என்ன பார்ட்டிசிபிள்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கடந்ததை பற்றி பேசக்கூடிய ஒரு பார்ட்டிசிபிள். இது புரிஞ்சா? அப்போ ஐ ஹாவ் ஈட்டுங்கிறது பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்கிறது. அந்த ஈட்டன்கிற வார்த்தை பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஐ ஹேவ் பின் ஈட்டிங். இது என்னது? அங்கே ஈட்டிங் போடப்பட்டிருக்குது இல்லையா? இதுவும் பர்ஃபெக்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த ஈட்டோட ஐஎன்ஜி சேர்த்துருக்குது. இந்த ஈட்டிங் எங்கேருந்து வந்தது? ஈட்டு, எயிட்டு, ஈட்டிங்கு இல்லையா? அதுக்கு முன்னால் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஈட்டன். ஆக எப்போ ஒரு வெர்பை எடுத்துட்டாலும் சரி தான் ஈட், எயிட், ஈட்டன், ஈட்டிங் அப்படி சொல்லி சொல்லி பழகுங்க. வாக், வாக்ட், வாக்ட், வாக்கிங். கோ, வெண்ட், கான், கோயிங். ஸோ திஸ் இஸ் தி வே ஆஃப் லேர்னிங் ஆல் தீஸ் திங்ஸ். அப்புறம் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காரியம் நடந்து முடிந்திருக்கும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்னங்கிற எழுத்துல முடியும், இஎன்னுங்கிற எழுத்துல முடியும், இடி எழுத்துல முடியும், டீங்கிற எழுத்துல எல்லாம் முடியும். ஆனால் அங்கே ஐஎன்ஜியில் தான் முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன்
and it is very easy to speak your English. ஓகே. இப்போ சொல்லும்போது லெசன் நம்பர் 1ன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன நோக்கம் இருக்கிறது. இனிமேல் நடத்தக்கூடிய பாடங்கள் எல்லாம் 1, 2, 3 லெசன் அப்படின்னு தான் போட்டு வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்க போகுது. ஒரு 6 மாதத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நாம் எல்லோருமே ஆங்கிலத்தை நல்ல முறையில் பேசலாம் என்ற ஒரு முயற்சி. அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்கள். Try to cooperate with me. I hope you cooperate. Thank you.